ஞாபகம் ஏரியா நம்ம வந்து செலசே பூஜை நடக்குது ஸ்கூல்ல. அப்போ அந்த நேரத்தில் வந்து 4-5 பொடியங்களோட வந்து சேர்ந்து என்னன்னா ஒரு பாடிக்கு வந்து போகிறேன், குருத்து ஓட்டுறதுக்கு போகிறேன். நான் குருத்து ஓட்ட போகிற நேரத்தில் வந்து அங்கே வந்து குருத்தை வெட்டுறதுக்கு 2 பேர் ஆக்கள் வருவாங்க 2 மரத்துலேயும். ஆனால் கீழுக்கு நின்று நம்ம என்ன சொல்கிறேன், டேய் வர்றாதா வர்றா. ஹாய் ஹலோ வணக்கம் மகளே, நான் தான் ஆர்ஜே கணேசன். இது உங்கள் ஆர்ஜே கனி பிளாக்ஸ். நம்ம இந்த வீடியோல எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மட்டக்களப்பு மாவட்டம் திக்கோடை, அதாவது எங்கட ஊர்ல தான் நிக்கிறோம். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க வந்து என்ன செய்ய போறோம், நாங்க இப்ப இளநீ குடிக்க போறோம். வேற ஆக்கள் அளவு இல்லை, எங்கட அளவுக்குள்ள வந்து நாங்க நிக்கிறோம். கலவரத்தை குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். எங்கட அளவுக்குள்ள நிக்கிறோம். எங்கட அளவுக்குள்ள வந்து இளநீர் வாங்கி குடிக்க போறோம். கிராமப்புறங்கள்ல வந்து உண்மையிலே வந்து மறக்க முடியாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போக இந்த களவெடுத்து இளநீர் குடிக்கிறதுன்றது வந்து உண்மையிலே வந்து சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நிறைய மெமரிஸ் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்குள்ளேயும் வந்து இருக்கு, இவருக்குள்ளேயும் வந்து நிறைய இருக்கு. அப்ப இப்படியான நிறைய விஷயங்களை வந்து உங்கள்டையும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ள போறோம். அது மட்டும் இல்லாம இளநீர் குடிக்கிறதுன்ற விதங்களை வந்து உங்களுக்கு வந்து காட்ட போறோம். அப்படி ஒரு பெரிய விஷயம் இல்லை, காட்ட போறோம். நாங்க குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தர போறோம். அந்த வீடியோ தான் இந்த வீடியோ வந்து அமைய போகுது. அது மட்டும் இல்லாம நண்பன் வந்திருக்கிறார். நண்பன் இவர் வந்து நம்மளோட ஆரோக்கிய தோழன், வேற மரத்துல ஏறி இளநீ ஆய போறாரு. அப்ப நண்பனையும் வந்து நாங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறோம். அதே போல வேற வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே வீடியோலையும் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இதைத்தான் நாங்க ஒரு டீம் வந்து ஃபோன் பண்ணி நாங்க இந்த இளநீ ஆயப்போம். வீடியோ சுவாசமான ஒரு வீடியோ இருக்கும். இந்த வீடியோங்க போறதுக்கு முன்னால எங்க யூடியூப் சேனல் நீங்க முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்பதான் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்கு போகலாம். சரி மக்களே, இப்போ நாங்கள் வந்து இந்த பின்னிக்கு இருக்கிற மரத்தில் வந்து இந்த இளநீ ஆயப்புறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாங்கள் வந்து சொன்னோம் தானே, அந்த சுவாரஸ்யமான இளநீ குடிக்கிறது வந்து நிறைய சுவாரஸ்யம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம், என்னடா சுவாரஸ்யம் இருந்துட போகுது அப்படின்னு சொல்லி. அப்போ இவற்றை வரக்குள்ளே வந்து நான் கேட்டு வந்து என்னன்னு சொன்னால், உங்களுக்கு இளநீ குடிச்சதுல வந்து மறக்கவே முடியாத ஒரு குடிச்சு அப்படின்னு சொன்னால் என்ன எங்கே சொல்லுவீர் அப்படின்னு சொல்லி நிறைய கதை வந்து நான் சொல்லி வந்து வருது. அப்போ இப்போ எங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே நீங்கள் மக்கள்கிட்ட வந்து சொல்லுங்க, இளநீ நீங்க வந்து குடிச்ச இளநீரை வந்து மறக்கவே முடியாத இளநீ அப்படின்னு சொன்னா எங்க வந்து குடிச்சிருக்கீங்க? அளவெடுத்து குடிச்சா அதான் எந்த ஒரு விஷயம் தான், அதாவது வந்து அது ஒரு தனி சுகமாரி ருசி கூட. எந்த ஒரு இளநீன்றதுக்கு அப்புறம் என்ன ஒருத்தருக்கு வந்து தெரியாம செய்யறது வந்து தப்பு, அப்படி செய்யறது வந்து இன்னும் வந்து மென்மை குடிக்கிறேன். நாங்க வந்து வேற விஷயங்களை சொல்லல, இப்படி சாப்பாடு விஷயங்கள்லாம் இளநீ, கச்சான், சோழன் அப்படியான விஷயங்களை வந்து சொல்லி வாரினாங்க. சாப்பாடு விஷயங்கள்ல கலவரத்தை சாப்பிடுறது எந்த ஒரு தப்பு. அப்ப அப்படி வந்து நீங்க செஞ்சதுல குடிவெட்டுருக்கீங்களா? இப்படி குடிவெட்டு திறத்திருக்காங்களே. 6 பேர் ஒரு எங்கடப்படி மட்டங்கள் ஒரு 5-6 பேர் போவோம். நாங்க 6 போய் 5 மரத்துல ஒரு பொடி வருவான். சின்ன மரங்க தான். அவரு பலவக்கார வந்துருவாரு. இளநீ கீழே விடவே மாட்டோம். உரைக்கு எடுத்து காட்டுக்குள்ள போய் குத்தி கம்பால குத்தி தான் இளநீ குடிக்கிறோம். கத்தியெல்லாம் இல்லை, கம்பு தான். கம்பை குத்தி தான் இளநீ குடிக்கிறோம். ஆனா நாங்க வந்து இங்க வந்து ப்ரிப்பேரா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இளநீ வந்து குடிக்க வந்து அந்த தேசி புளி எல்லாம் வந்து விடுவோம். விட்டு அந்த இளநியை வெட்டி போட்டு அதுக்கு மேல வந்து உப்பு தூள் எல்லாம் வந்து தூவி, மற்ற வந்து சிலாக்கள் வந்து ஸ்ப்ரைட் சோடா எல்லாம் வந்து ஊற்றுவாங்க. ஊற்றி குடிவாங்க. நாங்களும் ஊற்றி தான் குடிக்கிறோம். அது வந்து ஒரு தனி டேஸ்டா வந்து இருக்கு. அதைத்தான் வந்து செய்யப்போம். நண்பன் வந்து யோசிச்சிருக்கா. நண்பன் சொல்லுங்க, நீங்க வந்து குடிச்ச இளநீல வந்து மறக்கவே முடியாத ஒரு இளநீர் தான் நீங்க வந்து குடிக்க அப்படின்னு. இந்த வாடி எங்கட வாடியா? அப்ப நம்ம வாடியில குடிச்ச இளநீ வந்து மறக்க ஏன் டேஸ்டா? நல்ல டேஸ்டா. நாங்க வந்து அங்க போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். காலநிலை வந்து கட்டும் மோசமா வந்து இருக்கு, மழை பெய்ய போகுது. அது மட்டும் இல்லாம பனி வந்து சூழ்ந்திருக்கு. இப்போ அதனால வந்து தெரியும், பனி வந்து சூழ்ந்திருக்கு. இப்போ வந்து நாங்க பின்னுக்கு இருக்கிற மரத்துல வந்து வரப்போறோம். நண்பன் தான் வந்து வரப்போறார். அப்ப அவர் தான் வந்து ஏறி எங்களுக்கு அந்த இளநியை வந்து பறிச்சு தரப்போறோம். நாங்க வந்து குடிக்க போறோம். குடிச்சிட்டு எப்படி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறம் பாருங்க. சரி வருவோம், வாங்க ஜல்ல கோ. சரியா?
இது இளநீரா சரி மக்களே, இப்போ நாங்கள் வந்து என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மரத்தில் ஏறி நண்பன் இளநியை வந்து எங்களுக்கு ஆஞ்சி வந்துட்டார். அதோட வந்து தேங்காய் இருந்தது, தேங்காய் மாஞ்சிட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் வெட்ட போகிறோம், வெட்டி குடிக்க போகிறோம். வாங்க கையை பிடிங்க அப்படி இங்கே படியா பிடிங்க. பாகுபலி ஓம் சிவோகம் சிவோகம். சரி அவ்வளோ அழியர் தாங்க மாறுங்க. வரவேத்தி சரியா அவ்வளோனே. சரி மகளே, இப்போ நாங்கள் என்ன போகிறோம் அப்படின்னா வெட்டி குடிக்க போகிறோம். ஆக்களை பார்த்துக்கலாம், சிவோகம் பாட்டோட ஆக்கள் போகுது. அம்மா வாங்க 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 எல்லோரும் வாங்க வாங்க வாங்க. நாங்கள் இளநீ வட்டி குடிக்கி ஒரு பண்ணு பண்ண போறோம் பாருங்கள். ஆனா காலத்து போல இளநீ குடிக்க போறோம். ஏன் அவ்வளோ தேங்காய் 6 வருஷத்துக்கு ஒரு இளநீ குடிக்க போறேன். இன்றைக்கு எப்படி இருக்குன்னு தெரியா பார்ப்போம். பார்ப்போம். எத்தனை வருஷம் ஐயா? 6 வருஷம். 6 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எப்ப நான் இளநீ குடிக்க போறோம். கிடைச்சி இளநீ குடிக்கிறதுக்கு அதாவது இப்படி நண்பர்களோட இல்லாட்டியோட ஃபன்னா போய் இளநீ குடிச்சேன்டா இன்றைக்கு தான் இதான் இல்ல 6 வருஷத்துக்கு அப்புறம் 6 வருஷம் இல்லை அப்படி 6 வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் இதான். நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் ப்ரூவ்ன்றது அடிக்கடி. சரி மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே தெரியும் 2 இளநீ வந்து நம்மள்ட்ட இருக்கு. வெட்டி கொண்டு இருக்கிறாங்க நம்மளால். அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா அவர் வந்து இப்படி ஃபன்னா வந்து 6 வருஷத்துக்கு பிறகான வந்து இப்போ இளநீ குடிக்கிறார். என்னன்னு சொன்னா வெளிநாடு போய் இப்போ வந்து திருப்பி எங்களோட வந்து இப்போ இப்படியான விஷயங்களின் ஊடாக 6 வருஷத்துக்கு பிறகு வந்து இளநீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இளநீர் சொன்ன உடனே வந்து எனக்கு வர ஞாபகம் என்ன அப்படின்னு சொன்னா இப்போ நண்பனுக்கு வந்து ஞாபகத்தை வந்து அவர் சொன்னார், நம்மளோட பாடியடில் குடிக்கிற இளநியா வந்து கடும் டேஸ்டான ஒரு இளநீ அப்படின்னு சொல்லி நண்பன் வந்து சொன்னானே. அப்போ எனக்கு வந்து வர ஞாபகம் இருக்க என்ன தெரியும், ஞாபகம் இருக்க ஏரியா நம்ம வந்து சரஸ்வதி பூஜை நடக்குது ஸ்கூலில். அப்போ அந்த நேரத்தில் வந்து 4-5 பொடியங்களோட வந்து சேர்ந்து என்னன்னா ஒரு பாடிக்கு வந்து போகிறேன், குருத்து வெட்டுறதுக்கு போகிறேன். நாங்கள் குருத்து வெட்ட போகிற நேரத்தில் வந்து அங்கே வந்து குருத்தை வெட்டுறதுக்கு 2 பேர் ஆட்கள் வருவாங்க 2 மரத்துல. ஆனால் கீழுக்கு நின்று நம்ம என்ன சொல்கிறேன், ஏய் ஏறாதா அப்படின்னு நான் வந்து ஏறிடாதுன்னு ஏறினதுக்கு பிறகு அந்த பாடிக்காரால் வந்து ஒரு ஆள் இருப்பார், காவல் பார்க்குறாரு. அவர் வந்து கண்டார் அப்படின்னு சொன்னா சரி நம்மளோட கதையை. அப்ப அன்றைக்கு ஒரு நாள் அப்படித்தான் நாங்கள் இளநீ கொடுத்து ஆஞ்சிட்டோம். அவன் இறங்க கிட்ட வந்து வாடிக்காரர் கண்டுதாரு. கண்டா என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா அவர் வந்து சமண்டு நேரம் வந்து சேர்ந்துருவார். அவன் நாங்க வெறும் வாரதை கண்டு நாங்கெல்லாம் ஓடிட்டோம். மரத்துல இருந்த 2 பேர் மரத்துல இருந்து 2 பேர் என்ன அப்படின்னு இடைக்கு இறங்கிட்டு வந்தாங்க. அவனால் அதுக்கு அவர் வந்து குடிச்சுட்டாரு, பாஞ்சிட்டாங்க மரத்துக்கு கீழே இருந்து, மரத்துல மேல இருந்து கீழே வாங்கிட்டாங்க. நாங்கள் அப்ப அப்படியான சம்பவம் எல்லாம் வந்து இந்த கலை, அதாவது வந்து இப்படி தெரியாதனமா போய் நாங்க வந்து செய்யறத இளநீ குடிக்கிற வேலையால இப்படியான சம்பவங்களும் நடக்கும். அதனால வந்து அப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது ஃபன்னுக்கு தான் வந்து அப்படியெல்லாம் செய்வாங்க. செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உண்மையாவே ஹேர்ஃபுல்லா வந்து டீல் பண்ணுங்க. இப்போ வந்து இளநியை வந்து நம்ம வெட்டி ஓட்டையை போட்டு எப்படி குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிதான். ஓட்டையை பொக்க போறோம். இருங்க நண்பர் இருங்க. Sit down. ஓகே, இப்போ வந்து நாங்க தேசிக்காய் வச்சிருக்கிறோம். அதே போல வந்து அயடின் உப்பு கொஞ்சம் எடுத்து வந்திருக்கிறோம். எல்லாம் வந்து பிராணி. அப்ப சரியா வந்து வாங்கடா அப்படின்னு சொல்லவும் சரியா வந்து எடுத்து வந்தது. என்ன நீங்க கஷி பழக்கணும் தேசிக்கா ஓமா எல்லாம் ஊத்தணுமா பெசுக்கு அந்த வட்டத்தை கொஞ்சம் பெரிய வட்டமாக்குனீங்களா? தேங்காய் மாதிரியா இதேதான். இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கோம்னா தேசிக்காயை கடைக்கு கொண்டு இருக்கிறோம். ஆஹா, என்ன செய்யணும் நம்ம? தேசிக்காயை கசக்கி கொண்டு இருக்கிறோம். நாங்க வழுக்கல் இல்லைங்க. இந்த இளநீ குடிக்கிற எல்லாரும் போக மாட்டேங்குது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த முன்னுக்கு தானே நம்ம வெட்டுனோடனே இந்த முன்னுக்கு வருந்தாரு இந்த வளோகை, அதை வந்து குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. குடிக்க கூட சாப்பிடுவாங்க. ஏன் தாய் மாமன் என்ன சொல்ற, தாய் மாமா இருக்கிறார்கள் வந்து அது வந்து சாப்பிடக்கூடாது, அவருக்கு வந்து ஆகாதான் அப்படின்னு எல்லாம் வந்து பொய்யாது. ஐ டோன்ட் நோ.
தோற இங்கிலீஷ் எல்லாம் பேசுகின்ற மாதிரி. அப்ப உண்மையிலேயே வந்து அப்படியான தாய்மாமா இருக்கிறார்கள் வந்து இப்படி எல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கதை வந்து இருக்கு. அது என்ன சொன்னவங்களாம் அது நம்ம அதெல்லாம் காதுல வாங்கல விடுங்க பேசிக்க. அதான் இப்ப எல்லாம் ஃபுல்லா வச்சுட்டு எப்படி விடுற நீங்க நம்ம வட்டி வட்டி தான் ஃபுல்லா வச்சுட்டு நீ இல்ல இப்ப டேய் ஃபுல்லா இருந்தா தான் உடையலாம் என்ன வட்டி தான் வடி வடிதான். இப்போ செய்ய போறோம் என்ன செய்ய போறோம்டா உப்பு போட போகிறோம். கசக்குன்னா காணாது. கசக்கின காணாது கசக்கி பார்ப்போம். நாளைக்கு வாவ் இது இந்த இதா இன்னும் புளிப்பு ஏரியாவே கிட்ட வா அங்க வா கிட்ட வா உலக தூரத்துல இல்லை செம்ம புளிப்பான். சரியா இப்ப என்ன செய்ய போறோம்டா மக்களே நாங்க தேசி புளிய வடியா புளிஞ்சு எப்படி இருக்கேன் பாருங்க போய் அப்படியே புளிஞ்சு விட்டு பருப்பு போகுதுன்னு இப்ப இத வந்து புளி இருக்கு வாய் ஊரு அப்படி அந்த உப்புல கொஞ்சம் கொண்டு போட்டு எப்படி நக்கிட்டா என்ன அப்ப இப்ப என்ன பண்ணணும்னா கொஞ்சம் உப்பு தூணும் அயடின் உப்பு கொஞ்சம் மேல அப்படியே இப்படி போட்டு போட்டு சின்ன கலக்குறேன் மிக்சிட் ஆகுறேன் வந்து என்னடா இளநிக்கு வந்து இளநிக்கு வந்து வாய் ஊர்ல நம்ம உத்தண்டா தேசி புளி லைட்டா தேசி புளிக்கும் இப்ப அடுத்து சோடா ஃபுல்லா இது சோடா சோடா கொஞ்சம் மியா மியா கிட்டா காட்டுங்க எப்படி மக்களுக்கு ஊத்துறவங்க மியா மியா அங்கே காட்டுங்க எப்படி ஊத்துறாங்க வேற லெவல்ல இருக்கான். ஐயோ வாவ் எப்படி அப்படின்னு பாருங்க தேசி புளி உப்பு எல்லாம் சேர்ந்து நுரைச்சி சோடாவோட வந்து பாருங்க குடிக்குவோம். அவர் எடுங்க அவர் எடுங்க புரியுங்க என்ன எப்படி வேற லெவல்ல இருக்கு உண்மையா வரல வேற லெவல்ல இருக்கு. வாழ்க்கையில குடிநடை தான் பேசுறோம் இதை குடிக்கிறோம் இப்படி குடிக்கல இது குடிக்கிறோம் பேசுறோம். அப்ப அப்படி உண்மையிலேயே வந்து நாங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது வந்து இளநீ அடுத்த வந்து தேசி புளி அடுத்த உப்பு அதோட வந்து ஸ்ப்ரைட் சோடா ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி சரி மூணையுமே வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்க. உண்மையிலே அப்படி ஒரு டேஸ்டா வந்துருக்கு. நான் குடிக்கமா பாருங்க எப்படி இருக்கு அப்படி அது மேலுக்கு அந்த உப்பு எல்லாம் வேஞ்சி அற்புதம் அற்புதம் இளநீ எப்படியா உண்மையிலே அந்த தேசி புளி இருக்குதானே அப்போய் இந்த உப்படா இது சாப்பிடாங்க வேற இல்ல இந்த உண்மையாவே வந்து இந்த இளநீல வந்து ஸ்ப்ரைட் சோடா ஊத்துறோம் தானே அது வந்து இந்த இளநீர சுவையை இன்னும் கூட்டுது. தேசி புளியும் உப்பும் வந்து அதை வந்து முறையடிக்கிற மாதிரி இருக்குன்னு நல்ல டேஸ்ட் ஆகி நம்ம உப்பை வந்து இந்த ஓரத்துல வந்து கொட்டுறோம். நம்மளோட உதட்ட வச்சு அதுல அதிக தேசி புளிக்கு அந்த புளிப்போட சேர்ந்து உண்மையா நல்லா இருக்கு. உப்பு உப்பு லைட்டா உள்ளுக்கு தூக்கி போட்டு கலக்கி போட்டு குடிச்சுது. மறக்கல இங்க நீங்க சொன்னீங்களே வெட்டக்க சின்ன 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 இளநியா இருக்கு. இளநீ கூட இருக்கா நண்பன் நான் உங்களுக்கு மைக்க தரேன். எப்படி எப்படி இருக்கு அற்புதம் அற்புதம். அவ்வளவுதான் இந்த தேசி புளிக்கும் நீங்க எப்படி குடிச்சிருக்கீங்களா? குடிக்கல இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதே அற்புதமா இருக்கேன் பாத்தீங்களா. புதுசா குடிக்கிறாங்களுக்கு வந்து அவ்வளவுக்கு பிடிக்குது. மறக்க முடியாது சம்பவம் இதுதான். என்ன படுத்தாத அப்படி வீட்டுக்கு காட்டுங்க எப்படி இருக்கு. அப்போ அதுல வந்து தேச உப்பு தூள் கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி தான் அப்ப இங்க காட்டுங்க. இப்ப என்ன போறோம் அப்படின்னு சொன்னா இளநீக்குள்ள உப்பை வந்து போட போறோம். உப்பை மேலோட்டமா இப்படி மேலால போடணும். போட்டு போட்டு இளநீக்குள்ளையும் கொஞ்சம் போடணும். லைட்டா போடணும். அடுத்த தேசி புளியை தாங்க பருப்பை நான் வந்து அகட்டி போட்டு பாருங்க. எப்படி இருக்கு அப்படின்னா அடுத்த வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா ஸ்ப்ரைட் சோடா இருக்கு நம்மகிட்ட. சோடாவையும் வந்து கலக்க போறோம். மிக்சிங் தான் எப்படி வலியுது. இப்ப இத பருப்பை நான் வந்து மேலுக்கே வந்துங்க இத இப்படி என்ன செய்ய போறோம் குடிக்க போறோம்.
வாய் வச்சு விடு அந்த அப்போய் அந்த தானே தம்பி வர்ற ஒரு இது இருக்கல அப்போய் என்ன சாப்பாடுறாங்க கிட்ட குடிக்கிறோம் கிட்ட காட்டுங்க அரைச்சார செக்க ஒரு இப்படி எப்படியா உப்பு தூ நல்லா மியா மியா வேற இன்னும் ஒரு ஃபீல் ஒன்று வருது நீங்க நினைக்கலாம் என்னடா அவனை இந்த இளநியை வச்சுட்டு இப்படி எல்லாம் செய்யறான்னு. ஆனா உண்மையிலே வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க வேற லெவல். இப்படித்தான் இருக்கணும் இளநியண்டா, இப்படிதான் குடிக்கணும். என்ன செய்யறது வாய் பிடிக்கும் எப்படி நண்பனுக்கு வாய் பிடிக்கும் வேற வேற. இப்ப இந்த நேரத்துல நீங்க என்ன உணர்வு? இதே ஒரு இதமா போட்டு சுரோட்டோட எப்படி இருக்கிற அந்த நம்ம வெட்டுவோம் இளநீ அதுதான் அதுதான் என்னடி எப்படி இது வலிங்க வல்லவனுக்கு புல்லு மாதிரி கொண்டு வெளிப்பள்ளியா கிட்ட கொண்டு காட்டுங்க. இதான் என்ன ஏன் வழுக்கல் வழுக்கல் நீ வழுக்கல் எப்படி ஃபைட் ஆளுங்க அம்மாட சிறு வா வா என்ன எப்படி என்னன்னு சொன்னா ஒரு இளநியை வந்து நம்ம குடிச்சோம் அப்படின்னு சொன்னா கட்டாயம் வந்து வழுக்கலையும் வந்து சாப்பிடுவோம். அப்புறம் வந்து இந்த இளநீ குடிச்ச பயனை வந்து நம்ம வந்து முடியா பெறுவோம். அதுல பழுத்து குடி சாப்பிடலாம்டா இளம் குடிக்கிறதுல பலன் இல்லை பலன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம வந்து அவர் வந்து வழுக்கலை சாப்பிடுவோம், நம்ம இளநியை குடிப்போம். நண்பனுக்கு இளநீ இல்லையா? குடிச்சு முடிச்சு போட்டு வழுக்கலை கொடுங்க. இளநியை கேட்க என்ன பண்ணுங்க. சரி மகளே, இப்போ வந்து நாங்க என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இளநியை வந்து ஆஞ்சி அதுக்கு பிறகு வந்து என்ன செஞ்சுட்டோம் வெட்டி புளி இது தேய்ச்சி புளி ஊற்றி உப்புத்தூள் போட்டு இது சோடா மிக்ஸ் பண்ணி அதை குடிச்சு ரொம்ப செம்மையாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் முறையா குடிக்க மாதிரி ஏற்கனவே குடிச்சதை விட செம்ம டேஸ்ட் ஆயிடுச்சு. இதுல வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது வந்து இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தானே குடிச்சிருக்கீங்க. இப்ப நான் வந்து முதல் இளநீ குடிச்சதுக்கும் இப்போ இளநீ குடிக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? முதல் குடிச்சது இப்படி ஒரு இது டேஸ்ட் இல்ல இப்போ வந்து வேற என்ன பாருங்க அவர நாவுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த தேசி புளியோட உப்பு வந்து சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, உண்மையா நல்லா இருக்கு. அதோட வந்து இளநீ ஸ்ப்ரைட் சோடா சொல்லி வேலை இல்லை. இப்ப உங்கள்ட்ட நாங்க உங்களுக்கு இப்படி இளநீ குடிக்க நம்ம இப்படி வட்டம் போட்டு நிலா சோறு சாப்பிடுற மாதிரி இருக்கேன். இப்ப இந்த இளநியை வந்து குடிச்ச வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்படி குடிச்சதுதான் பெஸ்ட் எனக்கு. இப்படி குடிச்சா பெஸ்ட் மறக்கையில சம்பவம் இதுதான் சம்பவம் இருக்கு. அப்ப நம்மளோட வந்து பிரயோஜனம் தானே, நல்ல பிரயோஜனமே இருக்கு. மீண்டும் இன்னும் இதே மாதிரி முயற்சி பண்ணணும். அதான் என்னன்னு சொன்னா நாங்க வந்து இதெல்லாம் வந்து உண்மையா வந்து எங்கட கிராமப்புறங்கள்ல வந்து நாங்க இப்படி எல்லாம் செய்வேன். ஆனா நகரத்துல வந்து இப்படியான வேலைகள் வந்து செய்வீங்களா அப்படின்னு சொன்னா கட்டாயம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அது கன்ஃபார்ம் இல்ல. ஆனா எங்கட வாக்கம் இது அதை வந்து விரும்புறாக்கள் தான் இருக்கே தவிர அங்கால வந்து இப்படி செஞ்சு பிடிச்சாங்களான்னு எனக்கு உண்மையா தெரியல. கிராமப்புறத்துல வந்து நாங்களும் வந்து இதை செய்கிறோம், அதற்காகவே உங்களுக்கு வந்து காட்டியிருக்கிறோம். அடுத்த வீடியோஸ் எல்லாம் எப்படி வர போகுது அப்படின்னு சொல்லிச்சோன்னா கோழி சுடப்புறம், அதுவும் வந்து எங்க சுடப்புறம் அப்படின்னு சொன்னா வாடி ஏரிக்கரை ஓரங்கள் அதெல்லாம் விஷயம். மீன் வந்து உப்பவியல் போட்டு சாப்பிடுவோம் தானே, அது வேற லெவல் டேஸ்ட். அப்ப அப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு காட்டப்புறம் வீடியோ இனி வர போற வீடியோக்கள் எல்லாம் வந்து சுவாரஸ்யமான வீடியோக்களா இருக்க போது தொடர்ந்து பாருங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்க செஞ்சு குடிச்சு பாருங்க. ஓகே, சாப்பிட்டார்கள் எப்படி? அதாவது இனியும் வந்து நீங்க செஞ்சு குடிச்சு இதை வந்து ஆஞ்சி நீங்க இப்படி எல்லாம் இளநீ வந்து குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். நீங்க வந்து குடிச்சு பாருங்க, உண்மையிலேயே வந்து டேஸ்டா இருக்கும், மறக்கலாத மாதிரி இருக்குன்னு மறக்கலாத மாதிரி இருக்கும். இந்த வீடியோ இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐகானையும் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும். கனி
சரி ஓகே பாய் பாய் ஒன்று எல்லாரும் Bye, bye. பாய்